காளியாத்தா கருணை காட்டுமா, என் ஆசையை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறான். அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா போய் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து வந்திருக்க? கோயில இருந்து வந்திருக்கு. மாமா என்னங்க லெட்டர்? எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து. என்னடா அது, முன்னையெல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும், இப்ப கோயில இருந்து வருதா? என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறேன். யோ கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு, இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவ. மண்டை வடிச்சு செத்துருவனா? காளியாத்தா எழுதி இருக்கு. காளியாத்தா எழுதிருக்கா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. முன்னையெல்லாம் காளியாத்தா கனவுல வரும், இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா லெட்டர்ல வருது. போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. அப்பவே சொன்னேன் கொரியர்ல வரும். இல்ல, ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துக்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பு. பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது, கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு. மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது. வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன 3 மண்டையும் என்னையா எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை, எப்படி 3 மண்டை? 1 2 3. அப்ப சரிதான், வாங்க போலாம். என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா. காளியப்பன் காணிக்கூட வர்றான், கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா. ஆத்தா எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்தா எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காண? முன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா? நல்ல வேளை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியல காணாமா? காளியப்பா இந்த பார், இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய. ஆத்தா பேசுது. ஆத்தாளா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அறிவு கேட்டவனே. பக்கத்துல எங்கேயாவது பராசக்தி படம் ஓடுதா? பராசக்தி படம் ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா ஆம்பளை குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும் போது பனியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கே விக்ஸா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான்னு கணத்துல போட்டுக்க. என்னங்க நீங்களும் ஆத்தான்னு கணத்துல போட்டுக்கங்களேன். உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இது இந்த கை வேறையா? என்னங்க ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு. ஆத்தா நேரங்காலம்லாம் பார்க்க வேணாமா? குடியா வெட்டி போச்சு வச்சுக்கோங்க. என்ன மாமா ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு. காளியப்பா அப்பா ஐயா சி அம்மா இப்ப பேசிச்சு சவத்த குட்டி. அது யாரு? அது என் கொழுந்திய. காளியப்பா ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மாறாத குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா மலையாரம் திரும்பி பார்க்காம போங்க. ஏங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி புதினா சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் கொழுந்தியா. இது என்னங்க, எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரமறுப்பு, தங்கச்சி பேரு உளுத்த மறுப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்க. பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. வையா எங்க இருந்து ஓட்டி வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சின்ன பிள்ளையா பொண்ணு நல்லா இருக்கு. 5 நிமிஷம் தான் பொண்ணை பாக்கணும். ஏங்க நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சுதானே டெஸ்ட் பண்ணணும். என்னது பேச முடியும்? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் ஆரி மாதிரி கியர் போறிய துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சப்படம் கட்டிட்டு இருக்கேன் அதானே? அட பாவி, அது என் பொண்டாட்டியா? மன்னிச்சுக்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு 2 கண்ணு சரியா தெரியாது. மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிள உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அப்புறமா பேசிக்கலாம். என்னடா மாடசாமி, மாடு முடி செத்து போயிட்டானே. ஐயோ மாடு முட்டி செத்தே போயிட்டாரா?
ஐயோ ஐயா நிறுத்து சும்மா. என்ன வணக்கம் உங்க அம்மா செத்து போயிருச்சாமே, ஆத்தாவே வந்து அடிச்சிருச்சாமே. அண்ணே, எங்க அம்மாவை ஆத்தா அடிக்கிற ஆ. ஆத்தா பேர சொல்லி ஊருக்குள்ள வசூல் பண்றானே அந்த மோசக்காரன், அவன் செஞ்ச வேலை தானே இது. ஒண்ணு மட்டும் இல்ல, அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். அவனை பழி வாங்காம விடக்கூடாது. காதை கொண்டா. போ. அம்மா தாயே, ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டாந்துருக்கேடா. வெண்ண பஞ்சத்துக்கு பிறந்தவன அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. டேய் வெண்ணே, இல்ல காளியப்ப இப்ப எதுக்கு இங்க வந்தா? என்னய்யா சாமி கும்பிட்டு சும்மா போற? வெண்ணெய் வச்சிருக்கேங்க. வெண்ணெய் வச்சு என்ன பிரயோஜனம்? சாமிய 3 சுத்தி சுத்தி கும்பிட்டு போ. மறந்தே போயிட்டேனே. அப்படின்னு என்றா ஆடுவாயா? சன்னிதானத்துக்குள்ள சுத்த பத்தம் இல்லாம வந்தா ஆத்தா ஆங்கார ரூபிணி ஆயிடுவா. என்னங்க சாமி ரூபினி குஷ்பங்குது. உள்ள போய் சுத்து. சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்ததுக்கேவா? உள்ள வரானே, ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. எந்த ஆத்தாளாவது பேண்ட் போட்டுருக்காங்க? தப்பா பேசாதீங்க. ஆத்தா மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். மலையேறணும் அத பொழிச்சு போறது, அதுல ஏறி ஆடுங்க. கூட அண்ணே என்ன சொன்னீங்க? பொழிச்சு போறது, பொழிச்சு போறது. அண்ணே பாடாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொழிச்சு போறது. அண்ணே சொன்னா நீளமா சொல்றீங்க, சுருக்கமா சொல்றீங்க. மானம் உள்ள குடும்பத்துல பிறந்த வேண்டியது. நாங்க என்ன மானம் இல்லாத உங்க குடும்பத்துல பிறந்தவங்க? எல்லாரும் சொல்றாங்களே நானும். யாரு பேரை வேணாலும் வச்சு ஏமாத்தலாம், ஆனா சாமி பேரை வச்சு ஏமாத்தவே கூடாது. அது சாமிக்கும் பிடிக்காது. போது ஐயோ அது உங்க இஷ்டம். போலீஸ்ல மாட்டிடுறாங்க. நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறேன். அப்படியா? சரி இரு. கொத்தமல்லி புதினாவல்லி. என்னண்ணே காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் குழந்தையா. அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவேப்பிலையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைக்கோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். அண்ணே நான் இவனை சொன்னேன். நான் உன்ன சொன்னேன். இதுதான் என் குழந்தைய புதினா. அவகளுக்கு தாலியை கட்டு. புதுனா ஏற்கனவே கட்டி இருக்கு. எனக்கு தெரியாம எவன் தாலி கட்டினான்? யோ, இது என் பொண்டாட்டிப்பா. அந்த பக்கம் நிக்கிறதா என் குழந்தையா புதினா. இந்த பக்கம் வா. அவ கழுத்துல தாலியை கட்டு. ஒரு வாரம் சென்று கட்டினேன். ஒரு வாரம் கழிச்சு கட்டினா அவ கழுத்து சின்னதாயிரும். தாலி இல்லாம எப்படி நான் கட்ட முடியும்? இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? இதோ பாரு தாலி. என்ன வந்துகிட்டே இருக்கு? தாலியா தாம்பக்கிறானே. கழுத்து பெருசாச்சே. கட்டு தாலி. புதுனாவை சுத்தி வந்து கட்டுறதுக்கு ஒரு வாரம் போடுங்க. இவனை சுத்தி வந்து கட்டுறதுக்கே ஒரு வாரம்னா அவ என்ன எப்படி எல்லாம் சுத்தி வந்திருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நானா உங்களை சுத்தி வந்தேன்? நீங்க தான் என்ன தாலி கட்டுறதுக்கு எங்க வீட்டை சுத்தி 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 வந்தீங்க. பாத்தியா? சுத்து பெருஞ்சுத்தா இருக்கு. பெரும் சுத்து. அப்படியா? இத பார்த்துதான் உலகமே சுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. நீ கட்டு தாலிய. முடியா? பின்னால கட்டு. எப்படியோ மாட்டினா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. போக பாருங்க, இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலி லல்லா லாலிலா லல்லா. இது கொக்கா. இது அவளுக்கு தெரியாதா? நீங்க சொல்லித்தான் அவளுக்கு தெரியுமா? அண்ணே, ஐயோ, இவன் வந்தானே ஏதாவது சொல்லுவானே. என்னடா நீங்க வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் பரிசா? என்ன? இது என்னையா ரகல? லாலிலா. பாட்ட கேட்கலையா? அவன் பாட்டுக்கு இப்படி போயிருக்கா? என்னையா இது? ஐயோ, ஒரு பைத்தியத்தை பிடிச்ச இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களே. ஒண்ணுமில்ல சகல, ஏதாவது சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்கயா. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கு, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோதனை நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடி இருப்பா, நீ எத்தனை தடவை பாத்துருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். கேடு கெட்டு குடும்பமா இருக்கு போல் இருக்கு. மாப்பிள்ளை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. என்னத்தமா நீ ஒரு தடவை சொல்ல போற? நாங்களே நேர்ல பார்த்தோம்ல. கேளுங்களே பேசாம. எவ்வளவோ பணம் எல்லாம் செலவு பண்ணி டாக்டர் பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. சித்தர்கிட்ட காட்ட சொன்னாங்க, தேடி பார்த்தோம், ஒரு புத்தர் கிடைக்கல. புத்தர் வேணுமா? அந்த போய் மரத்துல இருக்காரு, போய் காட்டு. புத்தர் இல்ல, கித்தார். அது வாசிக்கிறது இல்ல. சித்தர். சித்தர் கிடைக்கல.
வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. ஏக்கா ஏக்கா ஏக்கோ. சார் 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 என்ன சார்? சும்மா வாக்கிங் விட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்திர என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ணே, நம்ம ஒய்ஃப பார்த்தேன். நம்ம வைப்பா? ஏன் பொண்டாட்டிடா? அதான் அக்கா ஒய்ஃப். இல்லண்ணே, அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு. சந்தோஷமான விஷயமா? ஏக்கா இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம் இல்லைன்னு. இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. இல்லண்ணே, ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? உடனே சும்மா 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 சரி, இதுலயே பாக்குறீங்களே என்ன? தங்கச்ச பார்த்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லிட்டு வந்தேன். ஓ தங்கச்சியா? ஏன் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி, இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மச்சினீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு. உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு. இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் உன் பொண்டாட்டில போய் கொத்தமல்லி என்னங்க? நெருங்கி வா. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி, இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா. நாம நெருங்கி பழக முடியல, இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி, உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. எப்பயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. சகல யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டீங்களோ உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். சகல விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது என்னங்க? சகல உடனே ரகலையா? என்ன அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. அப்ப இல்ல, இல்ல, உங்களோட சேர்ந்து ஏன் நாக்கம் கெட்டு போச்சு. சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடு பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட அதெல்லாம் முடியாது. போயா அனுப்ப பாத்தீங்களா? சரி, இப்பயே போய் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள. என்னங்க நீங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறேங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பாட்டியும் கூட்டு போற? பாட்டுமா? கமான் மதனி. கை கை பாட்டுமா? சகல சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்ற? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்தை சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? யோ மூலமதல இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா, என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்ய நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல? வைத்தியரையாவா? வாங்க. என்ன உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கல, என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துன்னு சொன்னாங்க. ஆமா. அது உங்களுக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம்? 5 லட்சம்? 5 லட்சம் வேணா வாங்க.
யோ, என்னையா வைத்தியரு, என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சே. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே இதுக்கு தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசு தாண்டியாச்சுன்னா இல்ல சகல. ஐயோ